ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிச்டு டாப்ஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். நான் பாருங்கள், ஒரு பிளெயின் கிளாத் அந்த டாப்ஸில் அட்டாச் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து இந்த சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அது மாதிரி அந்த ஷோல்டரில் கொஞ்சம் போர்ஷன் இருக்குல்ல, அது நடுவில் டிசைன் வர மாதிரி அந்த மேலே இருக்கிறதுல சென்டர் பார்த்து கரெக்டாக இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த 2 லைனுக்கும் நடுவில் இன்னொரு லைன் வரைஞ்சிக்கலாம். அது நீங்கள் பார்க்குறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அது எவ்வளோ இருக்கோ அதோட ஹாஃப் எடுத்துகிட்டு அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதேமாதிரி அந்த சைடும். ஸோ நமக்கு ஈக்குவலாக லைன்ஸ் கிடைக்கும். இது நான் வந்து அது மேலே டிசைன் ஈக்குவலாக வரையணுங்கிறதுக்காக அந்தமாரி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த டாப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்குது. ஸோ அது மாதிரி வரணும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ நம்ம கோலத்துக்கு எப்படி புள்ளி வைப்போம் அது மாதிரி ஒரு ரேண்டமாக கரெக்டாக நீங்கள் பார்த்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மெஷர் பண்ணியும் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதுமாரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டாட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சுடிதார் டாப்ஸில் இருக்குல்ல ஒரு சின்ன சின்ன ஃப்ளோரல் டிசைன். ஸோ அது மாதிரியே இப்போ நம்ம இப்போ இதில் வரையலாம். ஒரு டாட் மேலே சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைகிறேன். நீங்கள் இது ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அது மேலேயும் இந்தமாரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரையலாம். இல்லைன்னா இந்தமாரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒரு இன்டூ சிம்பிள் அந்தமாரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுமாரி எல்லா டாட்ஸ்லேயும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நான் அது எல்லா டாட்ஸ்லேயும் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஈக்குவலாக எல்லாமே வர மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் செக் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் வச்சு நான் பண்ண போகிறேன். நான் ஃப்ரேம் மாட்டிட்டு பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிள் எம்ப்ராய்டரி பண்ண போகிறேன். இப்போ இதில் பாட்டமில் இருக்கிற கிளாத்தே நம்ம டாப்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டாப்ஸில் பாருங்கள், ஒரு லைட் க்ரேவும் ஒயிட்டும் இருக்குது. டார்க் க்ரே இருக்குது, டார்க் க்ரே ப்ளூவில் தெரியாது. ஸோ நான் லைட் க்ரேவும் ஒயிட்டும் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் அதுதான் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிள் எம்ப்ராய்டரி, பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஒரு கோடு, ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு, திருப்பி அதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு தடவை அதை கொடுத்தோன்னா நல்லா திக்காக தெரியும். அதனால் 2 தடவை நான் அப்படி கொடுக்குறேன். 2 நூல் வச்சுட்டு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆன மாரி ஆகிடும். ஒரு தடவை இப்படி கொடுத்துட்டு அது மேலே இன்னொரு தடவை கொடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நல்லா திக்காக ஒரு தெரியும். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு திருப்பி அகைன் சேம் பாயிண்ட்லேருந்து அதே சேம் பாயிண்ட்டுக்கு அகைன் திருப்பி கொடுக்கணும். ரொம்ப ஈஸிங்க. இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கடகடன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு லைன் க்ரேவும் ஒரு லைன் ஒயிட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ க்ரே லைன் கொடுத்ததில் மிடில் வந்து மிடில் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ஒயிட் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். அதுக்கும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஊசியில் 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். 3 தடவை சுற்றிட்டு சேம்
அதே பாயிண்டில் கீழே விடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நூலை பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் கீழே நூலை இழுக்கணும். மெதுவாக இழுத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டே அந்த சிக்கெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா எடுத்து விட்டுட்டு நீட்டாக ஆட்டினதுக்கப்புறம் கீழே இழுக்கணும். நாட் விழுந்ததுக்கப்புறம் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. பாருங்கள், இப்படி நீட்டாக ஒரு நாட் வந்துருச்சு. ஸோ நம்ம 3 லேயர் கொடுத்துருக்கறதுனால நல்ல பெரிய நாட்டாக இருக்குது. அதை அப்படி பேக் சைடில் நாட் போட்டுட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த லைனிங் கிளாத்துக்குள்ளேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளவரும் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இதோட அப்படியே விட்டாலும் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சில் ஃப்ளவரும் நடுவில் ஒரு நாட்டும் போட்டுக்கலாம். நான் இப்போ இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, கோடு இருக்குல்ல, ஸோ அந்த கோடை வந்து ரன்னிங் ஸ்டிச்சால் அதில் ஃபில் பண்ண போகிறேன். நம்ம அப்படியே ஃப்ளவர்ஸ் மட்டும் போட்டுட்டு விடலாம். இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம்ல, வேணும்னா டார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க இடம்லாம் ரன்னிங் ஸ்டிச். ஒயிட் இருந்ததுன்னா க்ரே கலரில், க்ரே இருந்ததுன்னா ஃப்ளவர் க்ரேயாக இருந்ததுன்னா ஒயிட் கலரில் ரன்னிங் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்தா பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அந்த டாப்ஸில் உள்ள டிசைன் வந்து ஃபுல்லாக ஃபில்டாக நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் கொடுத்துருங்க. ரன்னிங் ஸ்டிச் வந்து நீடிலில் மேலே வந்து ஊசி நிறைய கீழே கொஞ்சம் வர மாதிரி, ஊசி மேலே நிறைய கீழே கொஞ்சம் வர மாதிரி போடணும். இதோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் டுட்டோரியல் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா லைன்லேயும் கொடுத்துருங்க ரன்னிங் ஸ்டிச். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச் அண்ட் ஃப்ரெஞ்ச் நட் இது 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. ஒன்று ஒயிட்டு ஒன்று க்ரே, ஒன்று ஒயிட்டு ஒன்று க்ரே இருக்கும்போது பார்க்க கலர் பேலன்ஸ்டாக அழகாக தெரியும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.